மகராசி நல்லா இருக்கியாம்மா? ஒரு நாள் காகரி மார்க்கெட்டுக்கு போயிருந்தம்மா. அங்க கடைக்காரன் வெண்டைக்காய 10 ரூபாய்க்கு கூறு வச்சிருந்தான். ஒரு மகராசி வெண்டைக்காய் வாங்க வந்தான். வெண்டைக்காய் கூரை, இந்த கூரை எடுக்கவா, இந்த கூரை எடுக்கவா, இந்த கூரை எடுக்கவா, இந்த கூரை எடுக்கவான்னு 1/2 மணி நேரம் சுத்தி வரான். ஒரு வெண்டைக்காய் கூறு வாங்குறதுக்கு எதுலையாவது ஒண்ணுல கூட இருக்காதான்னு அப்படி சுத்தி வரான். இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டா நாளைக்கு அட்ரஸ் இல்லாம போயிடும் வெண்டைக்காய். அதுக்கு பார்த்து அந்த மகராசி அப்படி வாங்குதான். அது நல்லதுதாம்மா, அது தப்பு இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்ச காசை பக்குவமா செலவு பண்ணலாமா. ஆனா நம்ம வாழ்க்கைக்கு நல்ல பங்கா தேர்ந்தெடுக்கணும், அதான் முக்கியம். அந்த நல்ல பங்கு எதுன்னு நான் பாட்டி சொல்லட்டா மகராசி? ஏசப்பா பாதப்படியில அமர்ந்தாமா, அது நல்ல பங்கு. அது இயேசுவே சொல்லியிருக்காருமா. உலகத்துல வாடுறதுக்கு மட்டும் இல்ல மகராசி, பரலோகத்துக்கு போறதும் அதான் வழி. மரியாள் ஏசப்பா பாதப்படியிலேயே உட்கார்ந்து இருந்தான். அவளுக்கு ஒரு துயரம் வந்துச்சுமா. கூட பிறந்த அண்ணன் லாசர் செத்து போயிட்டான். ஆனா அவரை 4 நாள் கழிச்சு ஏசப்பா உயிரோட எழுப்புறாரு. இந்த அதிசயம் எங்கேயாவது நடக்குமாமா? மரியாள் ஏசப்பா பாதப்படியில உட்கார்ந்து இருந்ததுதான் அந்த அதிசயம் நடந்துச்சு. நீயே ஏசப்பா பாதப்படியில உட்காருமா, உனக்கும் உன் வீட்டுல அதிசயம் நடக்கும். எப்பேற்பட்ட குடியார புருஷனும் திருந்துவாமா. பாட்டி சொல்லம்மா, உன் புருஷன் குடியெல்லாம் விட்டுட்டு ஊழியக்காரரா மாறுவாருமா. இந்த அதிசயம் உன் வீட்டுல நடக்கும் மகராசி. ஏசப்பா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. இப்போ உன் புருஷன் கூட ஒன்னா நடந்து போறதுக்கே உனக்கு வெக்கமா இருக்கும். காரணம் உன் குடிப்பழக்கம். அதிசயம் நடந்த பிறகு பாரு மகராசி. அப்புறம் பாரு மகராசி, உன் மாப்பிள்ள கையை இப்படி கொறிச்சுக்கிட்டு நடந்து போவேன். உன்னை கையில பிடிக்க முடியாது மகராசி. வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் உன்னை தலை நிமிர பண்ணுவாருமா. கை மாத்து வாங்குறதுக்கு உன் வீட்டுல ஆள் காத்திருக்குமா. செத்து போன லாசரை உயிரோட எழுப்புனவருக்கு உன் புருஷனை மாத்துறதுக்கு கஷ்டமாமா? அது உன் கையில தான் தாய் இருக்கு. நீ அவர் பாதப்படியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, அற்புதம் நடக்கும். பாட்டி செய்தியை கேட்ட நிறைய வீட்டுக்கு அற்புதம் நடந்திருக்குமா. சாட்சி சொல்றாங்கம்மா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மகராசி தெரியுமா? நீயும் சாட்சி சொல்லணும் மகராசி, அதுதான் எனக்கு சந்தோஷம். நாளைக்கு பார்க்கலாம்னு நாளை தள்ளி போடாதம்மா, நாள் கடந்துரும். இன்னைக்கே இப்பமே போய் ஏசப்பா பாதத்துல உட்காரு. உன் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறும் மகராசி. நீ நல்லா இருப்பம்மா.